யாருக்கெல்லாம் நிலா பல்லவன் கிட்ட அவ்வளோ பொறுமையா லைஃப்பை பற்றி எடுத்து சொன்னது பிடிச்சிருந்துச்சோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குடும்பத்தில் இப்போதைக்கு பல்லவனோட அம்மா பற்றின விஷயங்கள் பேசுறது குறைஞ்சிருச்சு, பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ உடனே இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. எது எப்படியோ பிரச்சனையை வேகமா வேகமா நம்ம சீரியல்ல மட்டும் முடிக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. ரைட்டு, அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே 2, 3 வீடியோல சொல்லியிருப்பேன். இப்போ அத கன்டின்யூ பண்ணி பார்க்கலாம். என்ன பண்றாங்க அப்டின்னா, வெள்ளிக்கிழமை பூஜை வச்சுக்கலாம். அன்னைக்கு கடை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பாண்டி இருந்துட்டு, பூஜை பண்ற அளவுக்கு பெருசா நம்மகிட்டலாம் எதுவும் இல்ல. அப்படி அவசியமும் இருக்காது. சும்மா மறுபடியும் அப்படியே ஸ்டார்ட் ஆகி போய்க்கிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, இல்ல இப்ப ஓனர் நீங்க தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும்ல. அதனால சின்னதா ஒரு பூஜை போட்டு பால் காய்ச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. ஸோ வீட்ல இருக்கவங்க எல்லாருமே அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, கடைக்கு போயிட்டு எல்லாமே கிளீன் பண்ணி நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்பி கடைக்கு போகலான்னு இருக்காங்க. அந்த நேரம் தான் பாண்டி வானதிக்கு கால் பண்ணி, "வெள்ளிக்கிழமை அ பூஜை வச்சிருக்கிறோம், பால் காய்ச்சி வச்சிருக்கிறோம். அதனால வந்துரு. நீ வேற அந்த டைம் பார்த்துக்கிட்டு, என்னை நீ தேடுறியா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் அடிச்சு ஃபோனுக்காக வெயிட் பண்ணேன். ஓரமா நின்னு பார்த்தேன்." அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காத. புரியுதா? நான் இப்பயே சொல்லிர்றேன். எல்லாரும் எனக்கு முக்கியம் தான். அதே மாதிரி இந்த பூஜை நடக்கிற நேரத்தில நீயும் இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அதனால நீயும் வந்துரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. "கண்டிப்பா பாண்டி, கண்டிப்பா நான் வந்துருவேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஒருவேளை நான் அப்படி பூஜை நடக்கிற நேரத்தில இல்லைன்னா, எனக்காக பூஜைய நிறுத்திட்டு நீ என்னைய தேட மாட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அ வானதி கேட்க, உடனே பாண்டி இருந்துட்டு, "ஏன் இப்படி லூசு மாரி பேசுற? பூஜை நடக்க போகுது. வா, நம்ம லைஃபு நம்ம தான் பார்த்துக்கறணும். அதனால நீ வர்றதா இருந்தா வா. நான் சொல்றத சொல்லிட்டேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஃபோன வச்சுர்றாங்க. ஸோ, இப்ப நாளைக்கு பூஜை நடக்க போகுது. அப்போ நாளே எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சிடலான்னு எல்லாருமே கடைக்கு போறாங்க இல்லையா? அப்போ ஒட்டற அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அலசி விடுறது அப்படின்னு சின்ன சின்ன வேலைகள்லாம் நல்லா பார்க்குறாங்க. அப்பதான் வானதி என்ன பண்றாங்கன்னா, வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. குறிப்பா நிலா மொதற்கொண்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா, இந்த வானதி என்ன பண்றாங்க அப்டின்னா, "அங்க அப்டி இருக்கு, அத தொடைங்க. இங்க இப்டி இருக்கு, இத தொடைங்க" அப்டின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ சோழன் "என்னம்மா உன் கடன நீ தான் தொடைக்கணும். எங்களலாம் அத தொட, இத தொடன்னு சொல்லிட்டு இருக்கிற" அப்டின்ற மாரி சொல்றாங்க. "ஆமா, இந்த கடையோட ஓனர் நானு. அது எப்டி நான் வேல பார்க்க முடியும்?" அப்டின்ற மாதிரி வானதி சொல்றாங்க. உடனே பல்லவன் "என்னது கடையோட ஓனர் நீங்களா? கடையோட ஓனரு பாண்டி அண்ணன்" அப்டின்ற மாதிரி பல்லவன் சொல்றாங்க. "என்ன பல்லவா, இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கியே! இந்த கடையோட ஓனரு பாண்டினா, பாண்டிக்கு பொண்டாட்டி ஆகப் போறவ நான் தானே! அப்ப நான் தானே இந்த கடையோட ஓனரம்மா" அப்டின்ற மாரி சொல்றாங்க. "அது சரிதான்" அப்டின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்து வச்சு பண்ணிட்டுருக்காங்க. ஆனா பாண்டிக்கு இது சுத்தமா விருப்பமே இல்ல. "என்னடா இது! எல்லாருமே வேல பார்த்துட்டுருக்காங்க. இவன் மட்டும் எப்படி நம்ம வீட்டுக்காரங்க கிட்டலாம் வேல வாங்கிட்டுருக்கான்னு பாரேன். அண்ணி கூட உட்காந்து கிளீன் பண்ணிட்டுருக்குறாங்க. இவ அது கூட பண்ணாம நின்னு என்ன மாரியெல்லாம் அதிகாரம் பண்ணிட்டுருக்கான்னு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. அதுக்கப்புறமா நிலா பாண்டி கோவப்படுறத பார்த்துட்டு, "அதனால என்ன பரவால்ல. அவங்க பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க உங்க வேலைய பாருங்க" அப்படின்ற மாதிரி நிலா சமாதானப்படுத்திடுறாங்க. இப்போ என்ன ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுநாள் பூஜை நடக்க போகுது. எல்லாருமே பூஜையில கலந்துக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா நீட்டா தான் கிளம்புறாங்க. அப்பதான் அ இப்போ பல்லவன் ஆரம்பிக்கிறாங்க. "அண்ணே, நம்ம கடைக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டோம். இப்போ அந்த கடைக்குள்ள பேனர் வைக்கணும்ல, போர்டு வைக்கணும்ல, நேம் போர்டு என்ன வைக்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி "அது சஸ்பென்ஸ், நான் இப்போ சொல்லவே மாட்டேன். நீங்க வெயிட் பண்ணி பாருங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா சோழன் "நான் சொல்றத கேளுடா, என் பேர வையி. அப்பதான் நெறைய பேரு உன்கிட்ட வண்டிய சர்வீஸ் பண்றதுக்காக கொண்டு வருவாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமாண்ணே, இவன் அவரு பேரு சோழன் பேர வையி. அப்பதான் நெறைய கேர்ல்ஸ் வண்டிலாம் இங்க வரும்" அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லி கிண்டல் பண்றாங்க. உடனே நிலா "அது என்னமோ சரிதான்டா. இவர் பேர் வச்சதுக்காகவே லேடீஸ் வண்டியா இங்க சர்வீஸ் விடுறதுக்கு கூட்டிட்டு வந்தாலும் வருவாரு" அப்படின்ற மாரி சொல்லி கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலா "இல்ல வேண்டாம். நீங்க நடேசன் சொல்லி வைங்க" அப்படின்ற மாரி நிலா சொல்லும்போது, பல்லவனுக்கு கொஞ்சம் கோவம் வர மாரி இருக்குது. அதுக்கப்புறம் பல்லவன பார்த்துட்டு "என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நீ" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது
சொல்லும்போது, பாண்டி இருந்துட்டு, "அந்த ஆள் பேரெல்லாம் வைக்க முடியாதுங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா, நம்ம வீட்ல பெரியவரு அவரு தான். அவரோட வயசுக்கு நம்ம மரியாதை குடுக்கணும். அதனால கண்டிப்பா அவரோட பேர் தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிலா சொல்றாங்க. இருந்தாலும் உங்களோட விருப்பம். ஏன் பாண்டின்னு உங்க பேரையே கூட வைங்க. நீங்க தானே ஓனரு அப்படின்ற மாதிரி நிலா சொல்றாங்க. அதுக்கு சேரன் இருந்துட்டு, அதுதான் சரி. இப்போ இந்த கடை நம்ம எல்லாருமே சேர்ந்து எடுத்து குடுத்தாலும் கூட, இங்கே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறது எல்லாமே வந்து பாண்டி தான். பாண்டியோட நல்ல உழைப்புனாலயும், நல்ல மனசுனாலயும் தான் இந்த கடை அவனுக்கு கிடைச்சிருக்குது. ஒருவேள இவன் வேலையில சரியா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம, இல்ல சரியா வேலை பார்க்காம இருந்திருந்தானா, இப்ப ஓனர் வந்து இந்த கடைய இவன்கிட்ட குடுக்கணும்னு நெனச்சிருக்க மாட்டாரு. அதனால தான் சொல்றேன். இவனோட உழைப்பும், இவனோட நேர்மைக்கும் கிடைச்சது தான் இந்த கடை. அதனால பாண்டியனே பேரு வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "அதெல்லாம் முடியாது. இந்த கடைக்கு என்னோட பேரு தான் வைக்கணும். அப்பதான் எனக்கு பெருமையா இருக்கும். அப்பதான் எங்க அம்மாவுக்கும், என் குடும்பத்துக்கும் இது வந்து ஒரு இதா இருக்கும். அதனால பாண்டி பேசாம நீ என்னோட பேரே வச்சிரு கடைக்கு என்ன" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, "ஆளாளுக்கு ஒவ்வொரு பேர் சொல்றீங்க. ஆனா நான் ஒரு பேர் யோசிச்சிருக்கேன். அதத்தான் வைக்க போறேன்" அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லிர்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "என்னோட பேரு தானே பாண்டி நீ வைக்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சோழன் இருந்துட்டு, "கண்டிப்பா என் பேர் வைக்க மாட்ட. சரி ஓகே. என்ன பேர் வச்சாலும் நல்லது தானே. அதனால என்ன இப்போ?" அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிர்றாங்க. வானதி வந்து, "என்ன என்ன என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோன்னு எனக்கு தெரியாது. உனக்கு என் மேல உண்மையான பாசம் இருந்தா, கடைக்கு என் பேரு தான் வைக்கணும்." அப்படின்ற மாதிரி சொல்லிர்றாங்க. இப்போ பாண்டிக்கு ஒரு யோசனை. கண்டிப்பா வானதியோட பேர் வந்து வைக்க மாட்டாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நிலா பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா, நிலாவால தான் இப்போ வந்து இந்த கடையே கிடைச்சிருக்கு அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. இந்த கடைக்கு அதாவது எங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்க வீட்ல எல்லாருக்குமே ஒவ்வொரு நல்ல விஷயமும் நடந்ததும் நிலாவால தான். அவங்களால தான். அதனால அவங்க கண்டிப்பா நிலாவோட பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து அவங்களோட மனசுக்குள்ள வந்து நினச்சுக்கிறாங்க. இப்போ எங்கள எல்லாரையும் குடும்பமாக்குனதும், நாங்க குடும்பமா வாழ்றதுக்கும், ஊர்ல எங்கள மதிக்கிறதுக்கும், எங்களோட வாழ்க்கைய முன்னேத்துறதுக்கு காரணமே எங்க அண்ணி தான். அதனால அவங்க பேர் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா, கண்டிப்பா இந்த கடைக்கு என்ன பேர் வப்பாங்க அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எதனால தான் சொல்றேன், வேற என்ன பேரு வச்சாலும், அதாவது குடும்பத்தில இருக்கிறவங்க என்ன பேரு வச்சாலும், கண்டிப்பா வானதி வந்து சண்ட போட தான் செய்வாங்க. அதனால தான் சொல்றேன், இன்னொரு பிரச்சனை வந்து அதிரடியா நடக்க காத்துட்ருக்குது. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பாண்டி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது நடேசன் பேரும் வைக்கல. ஐயனார் துணை அப்படிங்கிறத மேல போட்டுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நிலா மெக்கானிக் ஷாப் அப்படிங்கிறத தான் வைக்கிறாங்க. உடனே அந்த போர்ட மறுநாள் பூஜை நடக்கும்போது பார்த்துட்டு, எல்லாருக்குமே ஹாப்பி தான். இருந்தாலும் நிலா என்ன சொல்றாங்கன்னா, "எதுக்கு என் பேர வச்சீங்க? இதுக்கு என் பேர வைக்காமலே இருந்துக்கலாமே!" அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்றாங்க. பட் இருந்தாலும் வானதிக்கு இந்த டைம் தான் பயங்கர கடுப்பாகுது. நிலாவ எப்படியாவது இந்த வீட்ட விட்டு முதல்ல வெளியில விரட்டணும். நிலா இருந்தா இந்த குடும்பத்தில யாரும் என்னைய மதிக்க மாட்டாங்க. ஒருவேள பாண்டிய கல்யாணம் பண்ணிட்டு போனாலும், என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியாது போல இருக்குது. யாரும் என் பேச்ச கேட்க மாட்டாங்க. குறிப்பா இந்த பாண்டி கூட என் பேச்ச கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி மனசுல நினைக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ் ஃபுல்லாவே வந்துட்டு இந்த பிரச்சனைகள் தான் கொண்டு போக போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இப்படி தான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.